அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். வேலூர் மாவட்டத்தில் வெற்றி யாருக்கு? வேலூர் மாவட்டம் 3 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு விட்டது. ராணிப்பேட்டை, வேலூர் மற்றும் திருப்பத்தூர் என மொத்தம் இங்கு 13 தொகுதிகள் உள்ளது. அதில் வேலூர் மாவட்டத்தில் மட்டும் 5 தொகுதிகள் இடம்பெற்றுள்ளது. 3 பொது தொகுதிகள் மற்றும் 2 தனி தொகுதிகள். காட்பாடி, அணைக்கட்டு மற்றும் வேலூர் என்ற 3 பொது தொகுதிகளும், குடியாத்தம் மற்றும் கேவிக்குப்பம் என்ற 2 தனித்தொகுதிகளும் இடம்பெற்றுள்ளன. வேலூர் மாவட்டத்தில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பது வன்னியர் இன மக்களே. இவர்களை தொடர்ந்து முதலியார்கள், ஆதி திராவிடர்கள், இஸ்லாமியர்கள், நாயுடுகள், வெள்ளாள கவுண்டர்கள், கிறிஸ்துவர்கள் போன்றவர்கள் கணிசமாக வசித்து வருகிறார்கள். குறிப்பாக இந்து சமுதாயத்தினர் 86% பேரும், இஸ்லாமியர்கள் 10% பேரும், கிறிஸ்துவர்கள் 2.83% பேரும் வசித்து வருகிறார்கள். கேவிக்குப்பம் தனி தொகுதி. இங்கு திமுகவின் சார்பில் ராஜேஸ்வரி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அதிமுக தனது கூட்டணி கட்சியான புரட்சி பாரதம் கட்சிக்கு இந்த தொகுதியை ஒதுக்கியுள்ளது. அக்கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கலையேந்தி அவர்களும், டிவிகேவின் சார்பில் தென்றல் குமார் அவர்களும் போட்டியிடுகிறார்கள். இங்கு திமுக கூட்டணிக்கு 38% 44% வாக்குகளும், அதிமுக கூட்டணிக்கு 36% 42% வாக்குகளும், என்டிகேவிற்கு 1% 6% வாக்குகளும், டிவிகேவிற்கு 10% 16% வாக்குகளும் கிடைக்கிறது. இந்த தொகுதி ஒரு இழுபறி தொகுதி. அணைக்கட்டு தொகுதி. இங்கு திமுகவின் சார்பில் ஏபி நந்தகுமார் அவர்களும், அதிமுகவின் சார்பில் வேலழகன் அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ரவிக்குமார் அவர்களும், டிவிகேவின் சார்பில் வேல்முருகன் அவர்களும் போட்டியிடுகிறார்கள். இங்கு திமுக கூட்டணிக்கு 39% 45% வாக்குகளும், அதிமுக கூட்டணிக்கு 35% 41% வாக்குகளும், நாம் தமிழர் கட்சிக்கு 1% 7% வாக்குகளும், டிவிகேவிற்கு 11% 17% வாக்குகளும், இதர கட்சிகளுக்கு 1% 5% வாக்குகளும் கிடைக்கிறது. இங்கு திமுக வெற்றி பெறுகிறது. திமுகவின் வேட்பாளர் ஏபி நந்தகுமாருக்கு இங்கு தனித்த செல்வாக்கு உள்ளது. மேலும் அவர் சமுதாய வாக்குகள் அவருக்கு பலன் அளிப்பதாக கூறப்பட்டு வருகிறது. குடியாத்தம் தனித்தொகுதி. இங்கு திமுக தனது கூட்டணி கட்சியான தேமுதிகவிற்கு இந்த தொகுதியை ஒதுக்கியுள்ளது. தேமுதிகவின் சார்பில் பிரபாத் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அதிமுகவின் சார்பில் பரிதா புருஷோத்தமன் அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இமலன் அவர்களும், டிவிகேவின் சார்பில் சிந்து அவர்களும் போட்டியிடுகிறார்கள். இங்கு திமுக கூட்டணிக்கு 38% 44% வாக்குகளும், அதிமுக கூட்டணிக்கு 34% 40% வாக்குகளும், என்டிகேவிற்கு 2% 8% வாக்குகளும், டிவிகேவிற்கு 12% 18% வாக்குகளும், இதர கட்சிகளுக்கு 1% 5% வாக்குகளும் கிடைப்பதாக கூறப்பட்டுள்ளது. தொகுதியில் அதிமுக வெற்றி பெறுகிறது. வேலூர் சட்டமன்ற தொகுதி. இங்கு திமுகவின் சார்பில் சிட்டிங் எம்எல்ஏவான கார்த்திகேயன் அவர்களும், அதிமுகவின் சார்பில் கடந்த முறை இவரை எதிர்த்து போட்டியிட்டு தோல்வி அடைந்திருந்த SRK அப்பு அவர்கள் மீண்டும் போட்டியிடுகிறார்கள். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சோனியா அவர்களும், டிவிகேவின் சார்பில் வினோத் கண்ணன் அவர்களும் போட்டியிடுகிறார்கள். இங்கு திமுக கூட்டணிக்கு 35% 44% வாக்குகளும், அதிமுக கூட்டணிக்கு 33% 39% வாக்குகளும், நாம் தமிழர் கட்சிக்கு 2% 8% வாக்குகளும், டிவிகேவிற்கு 16% 22% வாக்குகளும், இதர கட்சிகளுக்கு 1% 5% வாக்குகளும் கிடைக்கிறது. இந்த தொகுதியில் இழுபறி நீடிக்கிறது. காட்பாடி சட்டப்பேரவை தொகுதி. திமுகவின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதி. துரைமுருகன் காட்பாடியில் இதுவரையிலும் 8 முறை வெற்றி பெற்றுள்ளார். மேலும் திமுகவில் கலைஞருக்கு அடுத்தபடியாக அதிக முறை போட்டியிடக்கூடிய ஒரே வேட்பாளர் இவர்தான். கடந்த முறை இவர் 700 சொச்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றிருந்தார். இவரை எதிர்த்து அதிமுகவின் சார்பில் போட்டியிட்ட ராமு அவர்கள்தான் இந்த முறையும் இவரை எதிர்த்து போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் திருக்குமரன் அவர்களும், டிவிகேவின் சார்பில் சுதாகர் அவர்களும் போட்டியிடுகிறார்கள். இங்கு திமுக கூட்டணிக்கு 39% 40% வாக்குகளும், அதிமுகவிற்கு 35% 41% வாக்குகளும், நாம் தமிழர் கட்சிக்கு 1% 8% வாக்குகளும், டிவிகேவிற்கு 12% 18% வாக்குகளும், இதர கட்சிகளுக்கு 1% 5% வாக்குகளும் கிடைக்கிறது. இங்கு துரைமுருகன் அவர்கள் வெற்றி பெறுகிறார். கடந்த முறை சொற்பமான வாக்குகள் வித்தியாசத்தில் நீண்ட இழுபறிக்கு பின்பு வெற்றி பெற்றார். ஆனால் இந்த முறை மிக கௌரவமான முறையில் வெற்றி பெறுவார் என்று சொல்லப்பட்டு வருகிறது. வேலூர் மாவட்டத்தில் உள்ள 5 தொகுதிகளில் 2 தொகுதிகளில் திமுக வெற்றி பெறுகிறது, 1 தொகுதியில் அதிமுக வெற்றி பெறுகிறது. மீதம் உள்ள 2 தொகுதிகளில் இழுபறி நீடிக்கின்றது. நன்றி.